ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அல்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அல்டி இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 48 minutes இருக்கு. இந்த படத்தை எம்ஜி ஹுசைன் அப்படின்றவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மயில்சாமி அவங்களோட பையன் அன்பு மயில்சாமி, மனிஷா, ராபர்ட் மாஸ்டர், இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு 3 பேர் வழக்கமாவே போன்களை திருடி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த போன் திருட்டுனாலே அவங்க ஒரு சம்பவத்துல மாட்டிக்கிறாங்க. அது என்ன சம்பவம், அதுல இருந்து இவங்க வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்த்தே பார்க்கலாம். இந்த படத்துல மயில்சாமியோட பையன் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காங்க. இதான் அவங்களுக்கு முத படம். ஆனா அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்லாம் கொடுக்கல, ஹீரோ தான். ஆனா அவங்க கேரக்டர் பெருசா எழுதாதனால நம்ம மனசுல நிக்கவே இல்லை அவங்க. அதே மாதிரி ஹீரோயினும் பாட்டுக்கு மட்டும் தான் வந்துட்டு போறாங்க, மற்றபடி பெருசா எந்த கேரக்டரும் இல்லை அவங்களுக்கும். கூட வர கோ ஆர்டிஸ்டும் அங்கங்க வராங்க போறாங்களே தவிர யாருக்குமே ஒரு அழுத்தமான கேரக்டர் இல்லை. இந்த படத்துல ஓரளவு ஒரு அழுத்தமான கேரக்டர் கொடுத்துருக்கிறது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ராபர்ட் மாஸ்டருக்கு தான். அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இவங்க இந்த போன் திருட்டை பத்தி காமிச்சிருக்க விஷயம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நம்ம இதெல்லாம் பல படங்கள்ல பார்த்தது இல்லை. இதுல அவங்க காமிச்சிருக்க ரொம்ப நல்லாவே இருக்கு. ஒருத்தர் போனை திருடிட்டு போய் என்னெல்லாம் பண்றாங்க, அதை எங்க விற்கிறாங்க, அது அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீடைல்டா காமிச்சிருக்காங்க. படத்துல வர சாங்ஸ் எல்லாம் ஓரளவு ஓகேவா இருக்கு, பெருசா சொல்லிக்கிற அளவு இல்ல. காமெடி சீக்வன்ஸ் மட்டும் அங்கங்க ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா இந்த படமே பயங்கர லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்டிருக்க படம் தான். அதனாலேயே சினிமோட்டோகிராஃபில சுத்தமா கலர்ஃபுல்லாலாம் இல்ல, ஒரு சீரியல் பார்த்த மாதிரி தான் இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்லாம் ஓரளவு டீசென்டா பண்ணி கொடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதாதனால யாருமே நம்ம மனசுல நிக்கல. ஸ்கிரீன் பிளே வைஸும் பாத்தீங்கன்னா அவங்க சுத்தமா சுவாரஸ்யமே இல்லாம எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. பயங்கரமா லேக் அடிக்குது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே பயங்கரமா லேக் அடிச்சுதான் போகுது. எந்த சீனுமே நமக்கு மனசுல நிக்கல. யாருக்கெல்லாம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.